ராகுவுடைய சாரம், ராகுவுடைய திசை நடக்கும்போது நீங்க காதல் பண்ணக்கூடிய தருணமும் உண்டு. தாய் தகப்பன் பார்த்து வச்ச பொண்ணை கெட்ட மாட்டீங்க. நீங்களா பிடிச்ச உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு பொண்ணை கெட்டணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருப்பீங்க. அந்த பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை கூட பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு புத்தி, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதுதான் விதி. இந்த 25 கேட்குற 27 30 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலைக்கு தேடணும்னு ஆசைப்படுவீங்க. நல்ல வேலை அமையாது. அதுக்கு மேல குரு மகாதசை 16 வருஷம் ஆகும். உங்க பார்வை, உங்க கால் தடம், உங்களுடைய மூச்சு காத்து எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்களோ அந்த ஆபீஸ் உயர்ந்த நிலைமைக்கு போயிடும். நீங்க அப்படியே தான் இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு தருணங்களும் உண்டு. ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் தகப்பனுக்கும் ஆகவே ஆகாது. தகப்பனம் பார்த்தாவே 7ஆம் பொருத்தமா இருக்கும். தகப்பனுடைய அப்பா இருக்காரு பாருங்க, தாத்தா. அந்த தாத்தா இறந்தாத்தான் உங்களுக்கு ஆயுசு அதிகம். இல்லைன்னா உங்களுக்கு அற்ப ஆயுசு 30 வயசு வரைக்கும் தான். ஏன்னா முன்னோருடைய சாப பாவத்தை நீங்க அடையக்கூடிய தருணம் உண்டு. அப்ப அந்த முன்னோர் சொல்லக்கூடிய தாத்தாங்களுக்கு உயிரோட இருக்கும்போது பணிவிடைகள் பண்ணணும்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலைமை இருக்கும். அந்த தாத்தாவை ஏளனமா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தாத்தாவுடைய மரணத்துக்கு அப்புறம் கூட நீங்க கஷ்டப்படக்கூடிய தருணம் உண்டு.